Hi friends, welcome back to Banu the Explorer. இன்றைக்கி நாம் ஸ்டிச்டு ப்ளவுஸில் இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் போடுறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்டிச்டு ப்ளவுஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதை ஃபிட் பண்ணுறதுக்கு எம்ப்ராய்டரி ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இது நீங்கள் த்ரெட் ஸ்டோரில் வாங்கிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கிக்கோங்க, அப்போ தான் ப்ளவுஸ் ஃபிட் பண்ண முடியும். அதோட உள்ரிங்கை கீழ்ப்பக்கம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ப்ளவுஸை நம்ம செட் பண்ணணும். இந்த மாதிரி இது மாதிரி கீழ் ஃப்ரேமை ஃபிட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம மேல் ஃப்ரேமை இதுக்கு மேலே வச்சு ஃபிட் பண்ணணும். அந்த மேல் ஃப்ரேம் ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அப்போ அந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சுடு ப்ளவுஸ்னால் இந்த ஷோல்டர் இடத்துல டைட்டாக சான்ஸ் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அதை சரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஷோல்டர் ரிங்கோட கார்னரில் வச்சு ஃபிட் பண்ணும்போது அந்த ஃபுல் நெக்லேயே நமக்கு ஒர்க் பண்ண கிடைக்கும். ஃபிட் பண்ணினதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூவை திருப்பி டைட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் அது கைண்டு விடாமல் இருக்கும். இதுக்கப்புறம் இதில் டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம த்ரெட் ஸ்டோரில் வாங்கிக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ, ஸ்டோன் செயின், இது மீட்டரில் கிடைக்கும், நமக்கு தேவையான அளவு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த புடவை கலருக்கு தகுந்த மாதிரியான குந்தன் ஸ்டோன்ஸ். இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபேப்ரிக் க்ளூவை எடுத்துக்கோங்க. அந்த நெக்லைனில் ஃபேப்ரிக் க்ளூவை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நெக்லைனை ஒட்டியும் அப்ளை பண்ணலாம், கொஞ்சம் தள்ளியும் அப்ளை பண்ணலாம். அது நம்ம விருப்பம்தான். இப்போ நான் கொஞ்சம் கேப் விட்டு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த ஸ்டோன் செயினை ஒட்டிட்டு வரலாம். அந்த க்ளூ மேலே கரெக்டாக வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஒட்டணும். இந்த ஒயிட்டாக இருக்கிற க்ளூ காஞ்சதும் டிரான்ஸ்பரண்ட் கலரில் மாறிடும். அதனால் ஒயிட்டாக தெரியுமோன்னு பயப்பட வேண்டாம். ஃபுல் நெக்லைனும் வர மாதிரி அந்த ஸ்டோன் செயினை ஒட்டிகிட்டே வாங்க அந்த க்ளூ மேலே. அது மாதிரி ஒட்டிகிட்டே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். அந்த ஸ்டோன் செயினை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு நெக்லைனு ரெடி. இது இன்னொரு லேயர் போடணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டோன் செயின் லைன் ஒட்டிட்டு வரலாம். நானாக இன்றைக்கி இவ்வளோ ஒரே லைன் தான் ஒட்ட போகிறேன். இதுக்கப்புறம் நம்ம இப்போ குந்தனில் ஒட்டிட்டு வரலாம். அதுக்கு எகெயின் ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணிட்டு வருவோம். அந்த நெக்லைனை சுற்றி சென்டரில் ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக ஒட்டிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்டோன் செயினை பக்கத்தில் சுற்றி ஒட்டிட்டு வாங்க.
கொஞ்சம் ஈக்குவல் இன்டர்வல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு அழகாக. இப்போ நான் அந்த குந்தன் ஸ்டோனை ஒட்டி காட்டுறேன். கொஞ்சம் க்ளூ நிறையா போட்டுக்கோங்க. ஏன்னா இது நம்ம ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது ஸ்டிச்சிங் தெரியாதவங்களுக்காக நான் இந்த மாடல் சொல்லித்தரேன். ஸ்டிச்சிங் டைப்பு அண்டு மற்ற டிசைன்ஸ் வந்து நம்ம ஃபர்தர் டேஸில் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நான் டு ஸ்டார்ட் வித் ஒரு சிம்பிளான டிசைன் ஆரம்பித்து கொடுத்துருக்கேன். இது வெறும் ஸ்டிக்கிங் டைப் தான். இதில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் க்ளூ நிறையா போட்டு ஒட்டிட்டு வாங்க. இப்போ ஃபுல்லாக நான் ஒட்டிட்டேன். இதை இன்னும் கொஞ்சம் கிராண்ட் பண்ணோன்னா இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி நம்ம ஸ்டோன் செயினை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டிட்டு வரலாம். நான் ஒன்று ஒட்டி காட்டுறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி எல்லா ஸ்டோனுக்குமே எல்லா குந்தனுக்குமே நம்ம ஒட்டிட்டு வரலாம். எப்படி ஃபர்தராக டிசைன் பண்ணுங்கிறது நம்ம விருப்பம்தான். இது மாதிரி ஃபர்தர் டேஸில் வேறு டிசைன்ஸை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.